நம்ம பூட்டப்படுகிற சூழ்நிலைகள் பல வர வாய்ப்பு உண்டு. பூட்டப்படுகிற சூழ்நிலைகள் பல நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் பூட்டப்படுகிறது கீழே தள்ளப்படுவதற்காக அல்ல, நாம் பூட்டப்படுகிறது உயர்த்தப்படுவதற்காக. நம்ம லைஃப்ல நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பூட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மை பெருக்க, ஆசீர்வதிக்க, உருவாக்க கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, அந்த மண்ணில் உருவாக்கி அந்த அந்த லைஃப்லெஸ் பாடி ஆஃப் மேன்குள்ள when my father அவர் அந்த சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் மனிதன் உருவாகினான். hallelujah, there was a new creation. hallelujah. நான் இன்றைக்கு சொல்றத காலை நேரத்தை சொல்றேன். I do not know who God is speaking this. யாருக்காக கர்த்தர் பேசுறாருன்னு தெரியாது. பல பேருக்குள்ள ஆண்டவர் இன்றைக்கு புதிய காரியங்களை உருவாக்குறவராக இருக்கிறார். பல dead things are coming back to life. பல மரித்து போன காரியங்கள் உயிரோடு எழும்புகிறதை நான் உணர முடிகிறது. ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக மாற்றுவதற்காக, பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக பறக்க இந்த மாசம் ரெடி ஆயிடுங்க. இது நிரம்பி வழிகிற மாசம். நிரம்பி வழிகிறது என்றால் தெரியுமா? நம்ம மட்டும் ஃபுல்லாகிறது கிடையாது, மற்றவர்களையும் ஃபுல்லாக்குறது. ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்கும் பொழுது சந்தோஷம் தான் ஏற்படுது, யாரா இருந்தாலும் சரி. That's the joy that we're going to bring about in this world this month. இந்த மாசத்துல சில விசேஷமான காரியங்களை இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். லாக்டவுன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பல நினைவுகளை நமக்கு கொடுக்கிறது இல்லையா? கடந்த சில நாட்களாக நான் பல்வேறு கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது, பல்வேறு ஊர்களுக்கு போக வேண்டியது இருந்தது. நான் போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா அதிகமாக இருந்த இடம். ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நான் போன சில பகுதிகள், மலேசியா சுற்று வட்டாரம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு இடம். கடைசியாக நான் போன கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான கொரோனா இருக்கிற இடமாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட பல நியூஸ் வர்றதை நம்ம கேட்கும் பொழுது there's so much of confusion, பல விதமான கேள்விகள், பயங்கள் வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பல பழைய கசப்பான நினைவுகள் வருகிறது இல்லை? பேட் மெமரிஸ். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். லாக்டவுன் அதுதான் நம்ம பலருக்கு ஞாபகம் வருகிறது. இந்த கொரோனாவை நினைச்சா இப்போ கூட பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. திரும்பியும் லாக்டவுன் வருமா என்று சொல்லி கேள்விகள் கேட்கப்படுகிறது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். ஆல் தோஸ் மெமரிஸ், நமக்கு இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே பல குறைவான காரியங்களையும் தவறான காரியங்களும் மட்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பல நன்மையான காரியங்களையும் கர்த்தர் செய்தார். I want to tell you a testimony. God's Army Church அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, God's Army Churchோட சர்ச் பிளான்டிங், சபை ஸ்தாபிக்கிறது, பல சபைகளை ஸ்தாபித்த வருடம் 2020. லாக்டவுன் பீரியட்ல தான் நிறைய சர்ச்சஸை நம்ம பிளான் பண்ணோம். லாக்டவுன் பீரியட்ல தான் நம்ம மீடியா அடுத்த கட்டத்துக்கு போச்சு. லாக்டவுன் பீரியட்ல தான் பர்சனலாக என்னுடைய ஊழிய வாழ்க்கை கர்த்தர் வைத்திருந்த திட்டத்திற்கு நேராக மாற ஆரம்பித்தது. லாக்டவுன் டைம்ல தான் ஐ வாஸ் ஏபிள் டு டேக் எ டிசிஷன் அபவுட் மை ஃபியூச்சர் அண்ட் கரியர். என்னோட கார்ப்பரேட் வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பித்த டைம். ஸோ இஃப் ஐ திங்க் அபவுட் லாக்டவுன், எனக்கு நிறைய டவுன் மூமெண்ட்ஸ் இல்லை, அப் மூமெண்ட்ஸ் இருந்ததை நான் பார்க்குறேன். நம்ம பூட்டப்படுகிற சூழ்நிலைகள் பல வர வாய்ப்பு உண்டு. பூட்டப்படுகிற சூழ்நிலைகள் பல நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறதும் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் பூட்டப்படுகிறது கீழே தள்ளப்படுவதற்காக அல்ல, நாம் பூட்டப்படுகிறது உயர்த்தப்படுவதற்காக. We might be locked, but we will not be down, and that's a promise for the month of June. இந்த ஜூன் மாசத்துல நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, நான் பூட்டப்பட்ட சூழ்நிலைகளை பல சந்திப்பது உண்டு, ஆனால் நான் கீழே தள்ளப்படுவதில்லை, நான் உயர்த்தப்படுகிறேன்.
ஒரு பியூட்டிஃபுல்லான பைபிள் வசனம் ஆண்டவர் கொடுத்தார் இதற்கு ஆதாரமாக. வேகமாக வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். இந்த இடத்துல இந்த உள்ளே போய் பூட்டி என்று சொல்லுகிற பகுதி எனக்கு காமிச்சார். இதோட பேக்ரவுண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலிசா தீர்க்கதரிசி இந்த விதவை அவங்க ரொம்ப ஒரு மோசமான கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒரு சமயத்தில் அவங்கள சந்திக்கும் பொழுது அவர் சொல்கிற காரியம் இது. அவங்க கிட்ட என்ன இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க அப்போ அந்த ரூம்குள்ளே போகும்படியாக இவர் சொல்ற ரூம்குள்ளே போயிட்டு பூட்டி கொள்ளுங்கள் என்று சொல்றாரு, லாக் என்று சொல்றாரு. அப்படியாங்க அவங்க பூட்டப்படுவது அவர்களை ஒதுக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக, அமுக்குவதற்காக கிடையாது. மாறாக அந்த பூட்டின அறைக்குள்ள எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழிந்ததாம். ஹalleluya. ஆனா this is what I want to tell you. இந்த மாசம் நிரம்பி வழிகிற மாதம். மே மாசம் miracles month, but June month is going to be a month of overflow. கேட்கல பத்தல. ஜூன் மந்த் இஸ் கோயிங் டு பீ a month of overflow. நிரம்பி வழிகிற மாதம். Come on, I want to hear it more from you. எல்லா விதத்திலும் நம்ம ஓவர்ஃப்ளோ பார்க்க போறோம். எல்லா விதத்திலும் ஓவர்ஃப்ளோ பார்க்க போறோம். எல்லாரும் சொல்லுவோமா? let's claim it. எல்லா விதத்திலும், எல்லா ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப்லயும் நான் நிரம்பி வழிகிறத பார்க்க போகிறேன். எல்லா ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப்லயும், every area of my life, every part of my life, I'm going to see overflow. விசுவாசிப்போமா? மாதத்தின் முதல் நாள் நீங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி வந்திருக்கிறோம். We are all together as children of God, as people of God, as family of God. and இதை நம்ம அறிக்கை எடுக்கிற நேரம் இது. என் வாழ்க்கையின் எல்லா ஏரியாஸ்லையும் நான் ஓவர்ஃப்ளோ பார்க்க போகிறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் ட்ரெஸ் போடுறதான். ஸோ அதனால தான் ஓவர் சைஸ் ட்ரெஸ்ஸு கூட நான் போடுவேன். ஆனால் வெயிட் ஓவர் சைஸ் ஆகக்கூடாது. பட் we are going to see overflow in everything. hallelujah. சொல்லுங்க இன்னும் சத்தமா. we are going to see overflow in everything. இந்த இடத்துல அவங்க பூட்டப்பட்டிருந்தாங்க. அந்த பூட்டப்பட்ட சூழ்நிலைகளை தான் அவங்க ஓவர்ஃப்ளோ பார்க்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க பூட்டப்படும் பொழுது தான் ஓவர்ஃப்ளோ நடக்கிறத பார்க்குறோம். நம்ம லைஃப்பில் பூட்டப்பட்ட சூழ்நிலைகள் பல உண்டு. ஃபினான்ஷியலாக சில டைம்ஸ் லாக் ஆகிருப்போம். ஹெல்த்தில், சரீரத்தில் சில சுகவீனங்கள் வந்து நம்மளை லாக் பண்ணியிருக்கோம். சில மனிதர்கள் நம்மளை லாக் பண்ணியிருப்பாங்க. சில வேலை காரியங்கள், சில பிஸ்னஸ், சில ஊழியத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்மளை லாக் பண்ணியிருக்கிறோம். இட் மே பி அ லாக்டவுன். ஒரு ஜெயில் அடைச்சதை போல ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு கட்டி போட்டதை போல உணர்ந்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலாம். பட் இந்த மாதம் நம்ம தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன தெரியுமா? அப்படி கட்டப்பட்ட, பூட்டப்பட்ட இடங்கள், காரியங்கள், நிலைமைகள் நம்மை கீழே தள்ளுவதற்காக கிடையாது, நம்மை ஓவர்ஃப்ளோ பண்ண வைக்கிறதற்காக. நீங்கள் எப்படிப்பட்ட பூட்டப்பட்ட சூழ்நிலைகளில் இப்போ இருந்தாலும், சந்திக்க நேரிட்டாலும், I want to proclaim, I want to prophesy. அது உங்களை அதிகரிக்க, ஆசிர்வதிக்க, நிரம்பி வழிய செய்ய கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள். வாட் எவர் இட் இஸ், இந்த இடத்துல நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இந்த காலை நேரத்தில் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பூட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மை பெருக்க, ஆசீர்வதிக்க, உருவாக்க கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி திங்க் அபவுட் இட். யோசிங்க, ஞாபகத்தில் கொண்டு வாங்க. எந்த காரியங்கள்லாம் உங்களை கட்டி போட்ட மாதிரி நினைக்கிறீங்க? எந்த சுகவீனங்கள், எந்த பணத்தின் காரியங்கள், எந்த வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களோடு இருக்கிற காரியங்கள், எந்த வேலையின் காரியங்கள், எந்த ஊழியத்தின் காரியங்கள், வாட் எவர் இட் இஸ், எதெல்லாம் கட்டி
கட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை பூட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை நகர விடாம நெருக்குது என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, I want to tell you, they are not for down. அது உங்களை கீழே தள்ளுவதற்காக கிடையாது, அது உங்களை ஆசீர்வதிக்க பெருக்க ஓவர்ஃப்ளோக்காக. I want you to see it. I want you to feel it. நம்ம போன மாசம் miracles அனுபவிச்சோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஜூன் மாசம் நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து சொல்றேன், in front of the video I'm saying, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஓவர்ஃப்ளோவை நம்ம லைஃப் ஃபுல்லா அனுபவிக்க போறோம். And that's it. That's from God. கர்த்தரிடத்துல உப்பு கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்றார். இந்த லாக்டவுன் சீரீஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு வாரமும் பைபிள் இருக்கிற சில லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ் பார்க்க போறோம். பூட்டப்பட்டிருக்கிற, லிட்ரலாக பூட்டப்பட்டிருக்கிற சில சம்பவங்களை பார்க்க போறோம். அதுல இருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தர போறாரு, எப்படி பூட்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஓவர்ஃப்ளோவை, ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை, நிரம்பி வழிகிறத பார்க்க போறோம் என்று சொல்லி இந்த வாரம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். On the evening of that day, the first day of the week, the doors were being locked where the disciples were for fear of the Jews. Jesus came and stood among them and said to them, "Peace be with you." When he had said this, he showed them his hands and his side. Then the disciples were glad when they saw the Lord. Jesus said to them again, "Peace be with you. As the Father has sent me, even so I am sending you." And when he had said this, he breathed on them and said to them, "Receive the Holy Spirit. If you forgive the sins of any, they are forgiven them. If you withhold forgiveness from any, it is withheld." பாருங்க, இந்த பேசேஜில் நடக்கிற காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான வெரி வெரி ஃபெமிலியர் பேசேஜ் தான். ஜீசஸ் உயிர்த்தெழுந்த பிறகும், சிலர் சந்தித்த பிறகும், அந்த சீஷர்கள், the immediate crowd was always with Jesus, அந்த சீஷர்கள் அவங்க ஒரு அறையில தங்களை பூட்டி கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் பூட்டிட்டு இருக்கிறாங்கன்ற காரணத்தையும் வசனம் சொல்லுது. என்ன ரீசன்? பயம், ஃபியர். பயத்தினால தான் அந்த அறையை பூட்டிட்டு அவங்க உட்காந்துருக்கிறத பார்க்கிறோம். பட் இதை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, பயம்ன்றது ஒரு இமோஷன். பயம் மாதிரி நமக்கு பல இமோஷன்ஸ் உண்டு இல்லையா? பல விதமான நெகட்டிவான இமோஷன்ஸ் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும், அடிக்கடி வரும். ஆனால் அந்த வெளியில் இருக்கிற இமோஷன்ஸ் தான் மற்றவங்க பார்க்குறாங்க. வெளியில தெரிகிற இந்த குறைவான இமோஷன்ஸை தான் மற்றவங்க பார்க்குறாங்க, நம்மளும் அதை வெளிப்படுத்துகிறோம். பல சமயங்கள் அதுதான் நமக்கு பிரச்சனையாக இருக்கு. ஆனால் இந்த இமோஷன் வரத்திற்கான காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் த இமோஷன்? எப்பொழுதுமே நம்ம லைஃப்பில் நம்ம நெகட்டிவான இமோஷனில் வெளிப்படுத்தும் பொழுது, பயத்தை வெளிப்படுத்தும் பொழுது, கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது, சில டைம்ஸ் crying, சில டைம்ஸ் லஸ்ட், இப்படி பல நெகட்டிவான இமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் தெரிகிற விதத்தில், நமக்கும் வெளியரங்கமாக தெரிகிற விதத்தில் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, நாம் நம்மை ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். we have to analyze deep within ourselves.
எதனால இந்த இமோஷன் வருது? எல்லா நெகட்டிவ் இமோஷன்ஸ்க்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு. ஏதாவது ஒரு காரியம் டீப் டவுன் ஆர் ஹார்ட்ஸ், நம்ம இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம், நம்ம சரீரத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் அது காரணமாக இருக்கும். அதன் வெளிப்பாடாக தான் இந்த இமோஷன், நெகட்டிவ் இமோஷன் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த டிசைபிள்ஸ்க்கு இந்த பயம் வருவதற்கு, அவங்க தங்களையே பூட்டிக் கொள்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லி கொஞ்சம் நான் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் அத்தனை நாட்கள் சொல்லிட்டே இருந்தது இதுதான், மரித்தாலும் உயிர்த்தெழுவேன் என்கிற காரியத்தை. A person was dead, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. இது இந்த சீஷர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த அறையில் உட்காரும் பொழுதும் தெரியுமா தெரியாதா? தங்களை பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்களே பயத்தில், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஜஸ்ட் பிஃபோர் தட் நம்ம பார்க்குறோம் அந்த கல்லறையில் நடந்த சம்பவம், அந்த ரிசரக்ஷன் டே எக்ஸ்பீரியன்ஸ். இம்மீடியட்லி ஆஃப்டர் தட் அவங்க பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? இது சோர்ஸ் என்ன இங்க, ஆரம்பம் என்ன இங்க? உயிரோடு இருக்கிறவரை மரித்ததை போல நினைச்சிட்டு, ரிசன் பர்சனை டெட்டாக நினைச்சிட்டு பயத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இஸ் ரிசன் ஆல்ரெடி, உயிரோடு இருக்கிறார். ஆனால் இவங்க அவர் மரித்ததை போல அந்த இடத்துல பூட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. திஸ் சண்டே இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களோட பேச ஆசைப்படுற காரியம் இதுதான். உங்களுக்கு ஏற்படுகிற நெகட்டிவ் இமோஷன்ஸ், அதற்கு காரணம் உங்கள் லைஃப்பில் மரித்ததாக, முடிந்ததாக, தோற்றதாக, இனிமே அதனால் பிரயோஜனம் இல்லை, இதில் என்னால் சாதிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, இது எனக்கு வராது, இது எனக்கு முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற விஷயங்கள், மனிதர்கள், மற்ற சூழ்நிலைகள், அந்த காரியம்தான் உங்களை நெகட்டிவாக பல சமயங்களில் செயல்பட வைக்குது. God has given us a beautiful life. இயேசுப்பா நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு திட்டத்தோட, நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி எரேமியா 1:5 ஒரு திட்டத்தோட நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த திட்டத்தை நம் மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் நிறைவேற்றுவதற்கு அவர் உற்சாகமாக இருக்கிறார். ஐ ரிப்பீட் இட் இஃப் யூ மிஸ்ட் இட். அந்த திட்டத்தை, எந்த திட்டத்தை? கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருந்த, யோசித்த, அதனால் நம்மளை உருவாக்கின, தாயின் வயிற்றில் உருவாக்கின, அதனால் இந்த பூமியில் நம்ம இன்றைக்கு செயல்பட வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நிமிஷமும், எவ்ரிபடி சே திஸ் வித் மீ, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் அதை இயக்குவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு ஆர்வமாக, எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டே இருக்கிறார். பட் we forget it. நம்ம அதை மறந்துடுறோம். மறந்து நம்ம நெகட்டிவாக பல நேரங்களை வீணடிச்சிட்டு இருக்கிறோம். நெகட்டிவ் இமோஷன்ஸ் மூலமா வீணடிச்சிட்டு இருக்கிறோம். லாக்ட் சிச்சுவேஷன்ஸ், பூட்டப்பட்ட காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும் பொழுது நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸ்ல அதை நம்ம வேஸ்ட் பண்றோம். ஒரு பிரச்சனை வருதா, உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த பிரச்சனை என்னை அழிக்கிறதற்கு, என்னை முடிக்கிறதற்கு, என்னை ஒடுக்கிறதற்கு என்று சொல்லி நினைச்சிட்டு வேஸ்ட் பண்றோம். லெட்ஸ் சே ஃபார் an example, ஒரு சிக்னஸ் நம்ம பாடியில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம என்ன ஆயிடுறோம்? அதை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிடும். அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை குறித்து என் வாழ்க்கை முடிஞ்சுதா என்று சொல்லி இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த இந்த அந்த மேபி ஒரு கோல்டாக இருக்கலாம், ஒரு ஃபீவராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஒரு ஃபியூ டேஸ்க்கு, ஒரு 1 டேக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் ஓகே, ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு ஐ எம் நாட் ஃபீலிங் ஓகே, அது நமக்கு
பல்வேறு பயத்தை கொடுத்து அந்த ஃபியூ ஹவர்ஸ், அந்த 1 day, அந்த 2 days மொத்தமாக காலி பண்ணி நெகட்டிவாக ஆகி அதிலிருந்து வெளியே வரும் பொழுது கூட, இம்ப்ரூவ்மெண்ட் வரும் பொழுது கூட, அதிலிருந்து சுகம் வரும் பொழுது கூட, we are still not okay because we started thinking so negatively. அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், and we feel everything is over. But I want to tell you today, அந்த few hours, அந்த 1 day of your sickness, of that lockdown in your life is actually God doing something beautiful inside you. அந்த கொஞ்ச நேரம், அந்த கொஞ்ச நாட்கள் பூட்டப்படுகிற அந்த சூழ்நிலை டவுன் டைம் கிடையாது, அது அப் டைம், அது அப் டைம், அது அப் டைம். ஏன் தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, அந்த பகுதி சொல்லுது, அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் 22ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். I want you to be completely attentive. முழுமையாக நீங்கள் இதை கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல அற்புதமான காரியங்களை ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் மேல் ஊதி, எல்லாரும் சொல்லுவோமா, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஜீசஸ் அந்த பிரத்தை அங்கே ஊதுறாரு. இதுக்கு முன்னாடி எப்போ இந்த மாதிரி நடந்துச்சு? மண்ணில் உருவாக்கி, அந்த மண்ணில் உருவாக்கி அந்த லைஃப்லெஸ் பாடி ஆஃப் மேன்குள்ள when my father அவர் அந்த சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் மனிதன் உருவாகினான். ஹalleluya, there was a new creation. hallelujah. நான் இன்றைக்கு சொல்றத காலை நேரத்தை சொல்றேன். I do not know for who God is speaking this. யாருக்காக கர்த்தர் பேசுறான்னு தெரியாது. பல பேருக்குள்ள ஆண்டவர் இன்றைக்கு புதிய காரியங்களை உருவாக்குறவராக இருக்கிறார். பல dead things are coming back to life. பல மரித்து போன காரியங்கள் உயிரோடு எழும்புகிறதை நான் உணர முடிகிறது. I can feel it already. என்னால் ஏற்கனவே உணர முடிகிறது. பல செத்து போன காரியம், பல மரித்து போனதா நீங்க நினைக்கிற காரியங்கள், இது ஓவர் என்று சொல்லுகிற காரியங்களை hallelujah, God is bringing it to life. பூட்டப்படுகிறது, பூட்டப்படுகிறது, பூட்டப்படுகிறது. நீங்க உடைக்கப்படுகிறதுக்காக, உருவாக்கப்படுவதற்காக. பல கேரக்டர்ஸை மாற்றணும் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. பல பிஹேவியர்ஸை மாற்றணும் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. பல சூழ்நிலைகளை மாற்றணும் ஆசைப்படுறாரு. ஊழியத்தின் தரிசனங்களை, தப்பா ஊழியங்களை புரிஞ்சு தப்பான காரியங்களை பேசிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிற நேரங்களை வசனங்களின் படி பலரை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. வசனங்கள் படி இதுதான் வசனம் சொல்லுதுன்னு உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த வேர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ல எத்தனையோ இடத்துல கிறிஸ்துவர்கள் கிண்டல் பண்ற அளவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ ஊழியக்காரர்கள் செஞ்சுட்டு இருக்குது. நம்மளுக்கு எவ்வளவு தவறு. அந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்கு சத்தியம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு பூட்டப்பட்ட காரியங்களை அவங்களோட எனக்கு பண்ணியிருக்கேன். I've gone through it. நான் எவ்வளோ தப்பா பண்ணியிருக்கிறேன். மற்றவங்களாம் பார்த்துட்டு மற்றெல்லாம் கேட்டுட்டு இதுதான் ஊழியன்னு சொல்லிட்டு தப்பான காரியங்களை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பல லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸில் தான், பல இப்படிப்பட்ட பூட்டப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் என் இடத்துல பேசி வசனங்கள் மூலமாக எனக்கு இதை உணர்த்தி ஆவியான ஒரு உதவியோட எது சரி என்று கற்றுக்கொள்ளும்படியாக ஊழியங்களை மாற்றி அமைக்க எத்தனையோ பூட்டப்பட்ட நேரங்களை கற்று செஞ்சிருக்கிறேன். சுகவீனத்தில் படுத்த நேரங்கள்லாம் ஆண்டோட வசனங்கள், வார்த்தைகள் எனக்குள்ள மாற்ற வேண்டிய காரியங்களை நான் இதெல்லாம் சரி செய்யணும் என்று சொல்லி அப்படி எனக்கு பேசியிருக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் நான் சுகவீனம்னு படுத்த நாட்கள் எந்தையோ நினைச்சு நான் திரும்பி பார்த்து கஷ்டப்படலை. ஏன் தெரியுமா? அந்த சுகவீனம்னு நான் படுத்த சமயங்கள் தான் ஆண்டவர் எனக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து என்னை உருவாக்கி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ரிசீவ் பண்ணுவீங்கன்னு ஏன் தெரியுமா சொன்னாரு? ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஜான்ல, இதே யோவான்ல சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். நான் ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். The role of the Holy Spirit is to teach us and to remind us. எதை ரிமைண்ட் பண்றதுக்கு? கர்த்தர் ஏற்கனவே சொன்னது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? வசனங்கள்ல நம்ம வாசிக்க இயேசுவோட வார்த்தைகளை நம்ம உள்வாங்குவாங்க. நமக்கு ஏற்ற நேரங்களை, ஏற்ற சூழ்நிலை அதை ஞாபகப்படுத்துவார். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போதிப்பார். டீச். எதை டீச் பண்ணுவாங்க? புதுசை தான் டீச் பண்ண முடியும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நமக்கு யாராவது கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது டீச் என்று அர்த்தம். அப்போ இங்க என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? அந்த 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 சுவாசத்தை ஊதும் பொழுது உனக்குள்ள உங்க இந்த சீசர்கிட்ட சொல்றாரு, உங்களுக்குள்ளலாம் செத்து போன மாதிரி ஒரு எண்ணம் இருக்குயா,
நீங்களாம் இன்னும் புரிஞ்சிக்கல. நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோட வந்துட்டு இன்னும் புரிஞ்சிக்கல. நீங்கள் நான் செத்து போன மாதிரியே நினச்சி நீங்கள் அதனால் பயந்து பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பூட்டின அறைக்குள்ளே பயந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இனியிலேருந்து உங்கள் திங்கிங் மாறட்டும். சீஷர்களுக்கு பாருங்க, அது வரைக்கும் புரியலையா, அது வரைக்கும் புரியல. இயேசுப்பா பக்கத்துலேயே தான் இருந்தார், பல முறை சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அவங்க திங்கிங்கு வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பல கிறிஸ்துவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. பல வருஷமாக ஜென்ரேஷனாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க. பல சபைகள் இருக்கிறாங்க, பல சபைகள் மாறிட்டே இருக்கிறாங்க, பல வசனங்களை பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சில சமயங்களில் சில பூட்டப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாரு, நம்மளை அப்படிப்பட்ட திங்கிங்கிலிருந்து மாற்றுவதற்காக, நம்மக்கிட்ட சில குணங்களை மாற்றுவதற்காக, வசனங்களை சரியாக புரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்வதற்காக, நான் என்ன தவறு செய்கிறேன், இதில் என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன, நான் இன்னும் எப்படி பெட்டர் பர்சன் ஆக முடியும், பெட்டர் ஆள் ஆக முடியும், பெட்டர் காரியங்களை செய்ய முடியும், பெட்டராக வேலை செய்ய முடியும், பெட்டராக பிஸ்னஸ் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த பூட்டப்பட்ட நேரங்களில் ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறார். And that's exactly what is happening. இந்த 22ஆம் வசனத்தில் அதுதான் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் 30 minutes நான் விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு உணர்த்திட்டார். பல இருதயங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆஸ் இட் இஸ் நம்ம வாழ்க்கை என்னன்னு நம்மளுக்கு உணர்த்துறாரு, கன்விக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு, நம்மளோட தவறுகளை நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன மாற்ற வேண்டும், என்ன சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃபர்ஸ்ட் 30 minutes மிரர் நம்ம முன்னாடி வச்சிட்டாரு. தி நெக்ஸ்ட் 30 minutes ரொம்ப குரூஷியல், ரொம்ப குரூஷியல். பரிசுத்த ஆவியானவர் இயேசுப்பா அவங்க மத்தியில் வந்து சுவாச காற்ற ஊதி புது லைஃப்பை, அந்த டெட் திங்கிங், புது திங்கிங்கை, புது லைஃப்பை கொடுத்து போதித்த ஞாபகப்படுத்தின நேரம் தான் நெக்ஸ்ட் 30 minutes நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது என்பதை விசுவாசி. We want to step into a beautiful process. ஒரு அற்புதமான ஒரு ப்ராசஸ்குள்ளே கடந்து போகிறோம். அடுத்த அரை மணி நேரம். இந்த ஃபஸ்ட்டு 30 minutes ஒரு வேளை கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தீங்கன்னா அப்படி இந்த 30 minutes வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் லைஃபோட மிக முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகிற நேரம் அது. நான் விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி, அவர் ஏற்கனவே அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பல மாற்றங்களை கொண்டு வராரு என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த ப்ராசஸ் பேர் கிறிசலிஸ். சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? அதுக்கு முன்னாடி how many of you have heard this word before? எத்தனை பேர் இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டதே இல்லையா? நிஜமாவா? கிறிசலிஸ் என்றால் என்ன? ஒரு பட்டர்ஃப்ளை. பட்டாம்பூச்சி பார்த்துருக்கிறீங்களா? அது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? பட்டர்ஃப்ளை உட டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட்டர்ஃப்ளை இஸ் ஸோ பியூட்டிஃபுல், எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்டாம்பூச்சினாலே ஒரு மென்மை, பியூட்டி, ஒரு சமாதானம் இல்லை? அதுதான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். அந்த பட்டாம்பூச்சி பிறந்ததுலேருந்து அதுக்குள்ளே நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதோட என்டையர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை இங்கே இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும். 0 to 7 days பிறந்ததுலேருந்து ஒரு முட்டையாக இருக்கிறது. 7 to 21 கேட்டர் பில்லராக மாறுகிறது. கேட்டர் பில்லர் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் தான் கிறிசலிஸ் என்கிற இந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. ஒரு புழுவாக அது இருந்த அந்த நாட்கள் முடிந்து அது பட்டர்ஃப்ளையாக மாற வேண்டிய அந்த காலம்
அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. 21 to 30 days. I want to tell you today, நம்மளுடைய ஒவ்வொரு லாக்டவுன் சிச்சுவேஷனும் சுகவீனத்தினால, பணத்தினால, மனிதர்கள்னால, வேலை, பிஸ்னஸ், மற்ற காரியங்கள்னால நம்ம சந்திக்கிற அந்த மொமெண்ட்ரி, டெம்பரரி, கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் ஹவர்ஸ் நம்ம சந்திக்கிற அந்த லாக்டவுன், அந்த பூட்டப்படுகிற நேரம், கிறிஸ்டலிஸ் நேரம். எல்லாரும் சொல்லுவோமா ஒரு வாட்டி? கிறிஸ்டலிஸ் இல்லை தம்பி, கிறிஸ்டலிஸ், கிறிஸ்டலிஸ், கிறிஸ்டலிஸ் நேரம். இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை சந்திக்க நேரிட்டால், யாராவது உங்ககிட்ட வந்து கேட்பாங்கல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? ஏதோ போகுது, என் வாழ்க்கையை பற்றி ஏன் கேட்குறீங்க? மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, முடியலை என்று பல காரியங்களை நம்ம சொல்லுவோம்ல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம எப்பொழுதுமே பேசுகிறவங்களா இருக்கக்கூடாதுல்ல. நம்ம லைஃப் எப்படி நம்ம பார்வைக்கு இருந்தாலும் யாராவது கேட்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை எப்போதுமே நம்ம பேசக்கூடாதுல்ல. அதனால ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னா, ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி போகலன்னா, மேபி யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். கிறிஸ்டலிஸாக போயிட்டுருக்குங்க. ஒன்று யாருக்கும் புரியாது, ரெண்டாவது ஒருவேளை எல்லாம் நினச்சிப்பாங்க, ஓ சூப்பராக போகுது போல இருக்கு, ஏதோ பெரிய வேர்டு சொல்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நம்ம ஆவியானவர் பியூட்டிஃபுல்லான திட்டத்தில் இருக்கிறதுனால we will know shortly இந்த வேர்டுக்கான அர்த்தம் என்னவென்று சொல்லி. கிறிஸ்டலிஸ் in the stage when the caterpillar, அந்த caterpillar இந்த புழுவாக சுற்றிட்டு இருந்த அந்த நாட்கள் முடிஞ்சு தன்னை ஒரு மரத்திலோ ஏதோ ஒரு செடியிலையோ தன்னை அட்டாச் பண்ணிட்டு, அது வரைக்கும் பாருங்க அந்த caterpillar என்ன செய்யுமா? சாப்பிட்டுட்டே இருக்குமா, இலைகளை சாப்பிட்டுட்டே இருக்குமா, புழு ஊர்ந்து இலைகளை சாப்பிட்டுட்டே இருக்குமா. ஆனால் அந்த ஸ்டேஜில் அது தன்னை ஒரு இடத்துல அட்டாச் பண்ணிட்டு மூவ் பண்ணாமல் தனக்கு வெளியில் ஒரு கவரிங், அதுவே அது பாடி என்சைம்ஸ் மூலமாக ஒரு கவரிங்கை உருவாக்குமா. அதை பார்ப்போம் இங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் கிறிஸ்டலிஸ்,
அந்த ஸ்டேஜ் தான் லாக்டவுன் ஸ்டேஜ் ஃபார் திஸ் கேட்டபிளர். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுது, ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக உருவாகிறதுக்கு. இந்த கால நேரத்தில் ஐ பிலீவ் இங்கே இருக்கிற பல பேரோட லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸை ஏசப்பா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக மாற்றிட்டு இருக்கிறார், ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக உருவாகிறதற்கு. பட் ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, இதில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ்லேயே 3 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 3 ஸ்டேஜ் தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், நம்ம செயல்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேர் ஜே ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? ஜே ஸ்டேஜ். இதுக்கு ஜே நான் பேர் வச்சதுக்கு 2 காரணங்கள் உண்டு. முதல் காரணம் என்னன்னா, இந்த கேட்டர்பில்லர், இந்த புழு, அதை சுற்றி திரிந்து கடைசியில் அந்த ஸ்டேஜுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு இடத்துல போயிட்டு தன்னை அந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் ஜே ஷேப்ல தான் இருக்கும். and not only that's the stage. அந்த ஸ்டேஜில் தான் நம்மளுடைய லாக்டவுன் டைம்ல நம்ம எதுவுமே செய்ய முடியாத அந்த ஒரு ஸ்டில் டைம் வரும் பொழுது, கட்டப்படும் பொழுது, பல நேரங்கள் நம்ம நெகட்டிவ் தான் இடம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த நெகட்டிவ் வரும் பொழுது, அந்த நெகட்டிவ் வரக்கூடாது என் பிள்ளைக்கு, இது அந்த என் பிள்ளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம், அதை நெகட்டிவாக அதை எடுத்துக்கூடாது, அதனால நாங்கள் போகணும்னு சொல்லி ஜே ஸ்டேஜ் இஸ் when Jesus enters into our situation. ஏசப்பா என்டர் ஆற, இது என் பிள்ளை, நான் அனுமதிச்ச சிச்சுவேஷன், மாற்றத்திற்காக நான் வச்சிருக்க என்னோட டைம், இட்ஸ் மை டைம். சில சமயம் பார்த்துருக்கீங்களா, சில மனைவி சொல்லுவாங்க, சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, சில அப்பா அம்மா சொல்லுவாங்க, சில சமயம் சில பாஸ் சொல்லுவாங்க, மீட்டிங்க்கு அவங்க எம்ப்ளாயிஸை கூப்பிடும் பொழுது அந்த டைமில் வேறு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா, ஸ்கெடியூல்டு மீட்டிங்காக இருக்கும், இந்த டைமில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமில் we are all meeting for this சேல்ஸ் பிஸ்னஸ் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த எம்ப்ளாயிஸ் வந்து உட்காரும்போது யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் வந்து அவங்க வேறு கால் பண்ணால் அந்த பாஸ் சொல்லுவாங்க, இட்ஸ் மை டைம், நான் பேசுறதுக்காக நான் அழைச்சிருக்கிற டைம், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அழைச்சிருக்க டைம், ஐ டோன்ட் வாண்ட் எனி டிஸ்டர்பன்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி எல்ஸ் டு ஹைஜாக் திஸ் மீட்டிங் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா, நிறைய நேரத்தில் ஸ்பௌஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, சில்ட்ரன் பேரண்ட்ஸ் சொல்லிப்பாங்க, மற்ற மை டைம், இந்த டைமில் நீங்கள் வரது செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா, மை டைம். ஜீசஸ் சொல்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குறேன். அந்த லாக்டவுன் நான் எதுக்குப்பா உங்களுக்குலாம் அனுமதிச்சேன், உங்களுக்கு வந்து புரிதல் வேணும், நீங்கள் உருவாக்கணும். இன்னும் கொஞ்ச நாட்களில் நீங்கள் தேசங்களை எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்கள் மூலமாக அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் உங்கள் மூலமாக நான் பல இடங்களை சபைகளை ஸ்தாபிக்க போகிறேன். அதுக்காக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இன்னும் உங்கள் மைண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த டைமை நான் வச்சேன், அந்த லாக் டவுன் ரூமை உங்களுக்கு வச்சேன். ஆனால் அந்த நேரத்தை பயம் இருக்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்க, மரித்து போன ஒரு எண்ணத்தோட பயன்ற ஒரு காரியம் இருக்க, விடமாட்டேன். பிசாசு அந்த இடத்தை ஹைஜாக் பண்ண நான் விடமாட்டேன். I'm going to come inside even if the room is locked. Hallelujah. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுப்பா பல பேரோட லாக்டவுன் குள்ள இப்போ வந்துட்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல நெகட்டிவான எண்ணங்கள் வளர்றது அவர் விரும்பல. அவர் சொல்றது என்னோட டைம், நானும் மதிச்ச நேரம், உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐ எம் கம்மிங் இன்சைட். ஜீசஸ் என்ட்ரிங் டைம். ஜீசஸ் வரும் பொழுது, உங்கள் லாக்டவுன் டைம்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த பூட்டப்படுகிற காரியம் எதனால வருது? ஒரு சண்டையால் வரலாம், ஒரு குறைவால் வரலாம், ஒரு சுகவீனத்தினால வரலாம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை தான் பிசாசு, அந்த ஃபஸ்ட்டு பாலை தான், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் அவன் கண்ட்ரோல் பண்ண நினைப்பான். ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் லாக்டவுன் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சண்டைக்காக, அந்த குறைவுக்காக, அந்த சுகவீனத்துக்காக ஏற்பட்ட காரியங்களை பற்றி அதிகமாக யோசிக்க வைப்பான், பேச வைப்பான், அதை பற்றி தேட வைப்பான், ரிசர்ச் பண்ண வைப்பான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற காரியம் தெரியுமா, அதை குறித்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஏன் நடந்து, இப்படி நடந்து, யார் இது, என்ன இது எங்கே போய் முடியும் என்றெல்லாம் சொல்லி அதை பற்றி ரொம்ப பேசி யோசித்து பல காரியங்களை செய்வோம். பட் we need to remember, அந்த இடத்துல தான் ஜீசஸ் கடந்து வர ஆசைப்படுறாரு. The first step, the first ball, the first minute, you should not look out for reasons. காரணங்களுக்காக தேடக்கூடாது, ஜஸ்டிஃபிகேஷனுக்காக போகக்கூடாது.
ஜீசஸ்க்காக காத்திருக்கணும். நீங்கள் அப்படி காத்திருக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாத, உங்களோட புத்திக்கு எட்டாத சமாதானம் கடந்து வரும், பீஸ் கடந்து வரும். ஒரு சுகவீனம் வருது, உடனே பயந்து அதை குறித்து பயங்கரமா யோசிக்காம திணறாம, just allow Jesus to come into it. ஒரு சமாதானம் கடந்து வரதை பார்ப்பீங்க. ஒரு பெரிய பண தேவை ஏற்படுது, உடனே அதுக்காக போராடி என்ன செய்யறது யோசிச்சு திணறாம allow Jesus to come and see peace. உங்க வேலை, மற்ற காரியங்கள்ல, ஊழியங்கள்ல ஒரு பெரிய சேலஞ்ச் வருது, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாம just allow Jesus to come and feel the peace. This stage is so beautiful. அங்கதான் இயேசுப்பா உள்ள வர நேரம். இது என்னோட டைம், இது என்னோட சிச்சுவேஷன், இது என்னோட பீப்புள், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவர் உள்ள வர நேரம். Be still and know that I am God. The beautiful-ஆன டைம் நம்ம அலோவ் பண்ணும்பொழுது இந்த பீஸ் டேக் ஓவர் பண்ண பிறகு ஆண்டவர் அடுத்த ஸ்டேஜ்குள்ள நம்மளை கொண்டு போறாரு. அது பெரிய எச் ஸ்டேஜ்னு வச்சிருக்கிறேன். இதுக்கு காரணம், பல காரணங்கள் உண்டு. இந்த ஸ்டேஜஸ்க்கெல்லாம் நீங்கள் சயின்டிஃபிக்கலாக பதில் தெரிஞ்சிங்கன்னா ஹிஸ்டோலிசிஸ், ஹிஸ்டோஜெனிக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நான் இதுக்கு இந்த எச் பேர் வச்சிருக்கிறது வந்து ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர ஸ்டேஜ். ஜீசஸ் வந்துட்டாரு. ஜீசஸ் வந்துட்டு சமாதானத்துக்கு ரெஸ்ட், ரிலாக்ஸ், காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறது, என்னோட நேரம் என்று சொல்லிட்டாரு. அங்க காம் டவுன் ஆன பிறகு ஹோலி ஸ்பிரிட் கடந்து வராரு. இப்போ நான் டேக் ஓவர் பண்றேன் ஜீசஸ் என்று சொல்லி கடந்து வராரு. I'll take over Jesus. இந்த செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் such a powerful stage. இந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலாக தேவன் கொண்டு வர நினைக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற ஸ்டேஜ், ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜ் நடக்கும் பொழுது வெளியில இருக்கு யாருக்குமே தெரியாது உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆனால் இப்போதான் உள்ள பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாமே ஸ்டில்லாக தெரியும், எல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க எல்லாம் அப்படியே தானே இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் உள்ள பயங்கரமான ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கும். இந்த ஜே ஷேப்பில் இந்த புழு, இந்த கேட்டர்பில்லர் தன்னை அட்டாச் பண்ண பிறகு கடைசியாக ஒரு வாட்டி அதோட ஸ்கின்னெல்லாம் வெளியே வந்து அதை சுற்றி அந்த என்சைம்னால ஒரு கவரிங் உருவாகும். ஒரு கவரிங் உருவாகி உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, கவர் பண்ணிட்டாரு. ஆனால் உள்ள இப்போதான் ஏற்கனவே இருந்த அந்த ஃபார்ம், அந்த புழுவா இருந்துச்சு தெரியுமா. நம்ம அது பட்டர்ஃப்ளை வந்த பிறகு பார்க்குறோம், பியூட்டிஃபுல்லாக இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ நமக்கு பல நேரத்தில் தோணும், எப்படி இந்த புழு மாதிரி இருந்தது எப்படி இந்த மாதிரி மாறிச்சு, என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறோம் தெரியுமா. அந்த கொம்பெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, எங்கே போச்சு என்று சொல்லி நினைக்கிறோம் தெரியுமா. இந்த கலர் எங்கேருந்து வந்துச்சு என்று சொல்லி நினைக்கிறோம் தெரியுமா. அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் தான் நடக்குது. அதோடைய எக்ஸ்டர்னல் எல்லா விதமான அப்பியரன்ஸஸும் உருகி லிக்விடாக மாறுகிற சமயம், டிஎன்ஏ மாறுகிற சமயம், அப்பியரன்ஸஸ் மாறுகிற சமயம். இந்த கவரிங்குள்ள லிக்விட் தான் இருக்குமா, அது எல்லாமே லிக்விட் ஃபார்மா மாறி உருகி இருக்கும், உருக்கப்பட்டிருக்கும், மெல்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாரு, நம்மள மெல்ட் பண்றாரு. ஆனா இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ் தான். அந்த சிக்னஸோட வலி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், அந்த பண பிரச்சனையோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், அந்த மனிதர்களால சூழ்நிலை கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கலாம், அது கான்சிக்வன்சஸ் நம்ம சந்திச்சுட்டு இருக்கலாம், வேலை விட அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இட் கேன் பி a difficult stage, it can be a stage of wounds, காயங்களின் நேரமாக கூட இருக்கலாம். உள்ள உருக்கப்பட்டு இருப்போம், ஒட்டைக்கப்பட்டு இருப்போம்.
But I love what the Holy Spirit is doing out there. ஜீசஸ் வந்தோன்னு அவர் என்ன பண்றாரு? அவர் காயத்தை காட்டுறாரு. என்ன பண்றாரு? அந்த சீஷர்கள் அவர் காயத்தை காட்டுறாரு. என்ன பண்றாரு? கேட்கல எனக்கு. அவர் காயத்தை காட்டுறாரு. அவர் காயத்தை காட்டுறாரு. யாராவது உங்ககிட்ட வந்து நான் அடிபட்டுருச்சு, இது கூட சொல்லாமே, சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லியிருந்தேன். நான் உங்ககிட்ட வந்து இந்த காயத்தை காமிக்கும் பொழுது எனக்கு அடிபட்டுருச்சு, ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க சொல்லும்போது எத்தனை பேர் வந்து சந்தோஷப்பட்டீங்க? ஓவர் ஜாயா நீங்க? வாவ் சூப்பர், தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு எத்தனை பேர் சொன்னீங்க? யாரும் சொல்லிக்க மாட்டோம்ல, சொல்ல மாட்டோம்ல அந்த மாதிரி. ஆனால் இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஜீசஸ் ஒரு காயங்களை காட்டும் போது அது சீஷர்கள் என்ன பண்ணாங்க? வசனம் சொல்லுது, கேட்கல, சந்தோஷப்பட்டாங்க. யாராவது காயங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாயா? மற்றவங்க காயங்களை பார்த்து யாராவது சந்தோஷப்படுவாங்களா? பட் அங்க சீஷர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது வெறும் காயங்கள் இல்லை, மரித்து போனார் என்று சொல்லி நினைத்தவர அவர் எப்படி அடிச்சாங்க, உதைச்சாங்க என்று சொல்லி இவங்க பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. பயங்கரமான காயங்களை இன்றைக்கு தழும்புகளாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். Jesus wanted to show, to tell them very clearly, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனா தைரியமா இருங்க, நான் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணிட்டேன் என்று சொல்றேன். இந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த உடைக்கப்படுகிற அந்த ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ் ஆஃப் திஸ் ஸ்டேஜில் நீங்கள் கடந்து வரும் பொழுது டோன்ட் ரியாக்ட் பண்ணாதீங்க. வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். nobody outside should know. Holy Spirit will help you. கவர் பண்ணிடுவார் உங்களை. வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிய வேணாம். Holy Spirit கவர் பண்ணிடுவார். உள்ள உடைக்கப்படுவீங்க. don't tell anybody. allow the Holy Spirit to work. அந்த சமயத்தை நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். என் ஜீசஸ் இது எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணாரு. என் திராணிக்கு மீறி நான் சோதிக்கப்படுவதில்லை என்றது தைரியமும் நம்பிக்கை மட்டும் உள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும். அந்த சமயத்தில் ஒரு பாடல் பாடுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வசனங்கள் எடுத்து வாசிங்க, வாட்ச் சம்திங் பியூட்டிஃபுல், டாக் டு பீப்புள் அபவுட் வாட் காட் இஸ் டன் ஃபார் யூ. பட் உங்க கஷ்டங்களை மட்டும் பேசாதீங்க, உங்களை தைரியப்படுத்திக்கோங்க. என் திராணிக்கு மீறி நான் சோதிக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் இயேசுப்பா எல்லாவற்றையும் மேற்கொண்டார் என்ற வார்த்தைகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற நேரமாக மாறட்டும். Beautifully from here God takes us to the next stage. இந்த ஸ்டேஜுக்கு எஃப் ஸ்டேஜ்னு பேர் வச்சிருக்கிற ஏன் அபட்டமா எல்லாருக்குமே தெரியும். Father, this is the stage when Father God takes over. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிற நேரம் அது. இந்த ஸ்டேஜ்ல தெரியுமா ஆகும், இந்த ஸ்டேஜ் தான் அந்த கேட்டர்பில்லர் பட்டர்ஃப்ளையாக ஃபுல்லா மாறி இருக்கிற ஸ்டேஜ். அதோட பாடியில புது ஆர்கன்ஸ் முளைச்சாச்சு, உருவாயிடுச்சு. புது திங்கிங், புது ப்ராசஸ், புது டயட். அது வரைக்கும் இலைகளை சாப்பிட்டுட்டு இருந்து புழுவா அது அங்கங்க போய் இலைகளை சாப்பிட்டு இருந்து இப்போ தேன் குடிக்க ஆரம்பிக்க ரெடி ஆகுது. புது டயட், புது புது திங்கிங். அது வரைக்கும் ஊர்ந்துட்டு இருந்தது, இனிமேல பறக்கிறதுக்கு ரெடி ஆகுது. புது ஹைட்ஸ், அதுக்கான ஆர்கன்ஸ் எல்லாம் ரெடி ஆகுது. அதுக்கான ஆர்கன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி, இட்ஸ் ரெடி டு கம் அவுட் நவ். இந்த ஸ்டேஜில் எஸ்பெஷலி மோனார்க் என்கிற ஒரு பர்டிகுலர் வகையான பட்டர்ஃப்ளை, வெரி 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 பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை. அந்த மோனார்க் என்ற பட்டர்ஃப்ளையோட இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனா, அந்த வெளியில் இருக்கிற அந்த கவரிங் வந்து இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா. ஸோ அதோட உள்ள இருக்கிற அந்த கலர்ஸ், அந்த பியூட்டிஃபுல் நியூ பாடி வந்து வெளியிருந்து பார்த்தா தெரிய ஆரம்பிச்சிடும். This is the time when people will see, it will become visible. இந்த ஸ்டேஜில் தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த புதிய சிந்தனைகளை குறித்து முழுமையாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அதை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் மனசில் அந்த சேஞ்ச் வந்து உங்கள் பேச்சில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் அந்த காரியங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு மாற்றம் வரும். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை
நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிற அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஸ்பீச், ஆக்ஷன், உங்களுடைய ஒர்க், உங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். பீப்புள் வில் ஸ்டார்ட் நோட்டீசிங். நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரம். ஏன்னா ஆண்டவர் இப்போதான் அந்த ஆர்கன்ஸ்குள்ளெல்லாம் ரத்த ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஃபார்ம் பண்ணி ரத்த ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு, ஆக்சிஜன் சப்ளை போக ஆரம்பிச்சிருக்கு. ஃபாதர் எதற்காக கிரியேட் நம்மளை பண்ணாரோ, எந்த பர்பஸ்க்காக, எரேமியா 1:5 எந்த பர்பஸ்க்காக அவர் கிரியேட் பண்ணாரோ, இது வரைக்கும் நீ தப்பாக ஓடிட்டு இருந்த, வேற டைரக்ஷன் ஓடிட்டு இருந்த, இப்போ வா உன்னை லான்ச் பண்ணுறேன், எதுக்காக உன்னை உருவாக்கணும்னோ அங்கே லான்ச் பண்ணுறேன் என்று சொல்லி நம்மளை லான்ச் பண்ண ரெடி ஆகிறாரு. இந்த என்டையர் ப்ராசஸில் ஆனால் பாருங்க, எல்லாமே உள்ள நடக்குது. யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? வெளியிலிருந்து யாராவது வந்து அந்த கேட்டர்பில்லுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? வெளியிலேருந்து யாராவது வந்து கேட்டர்பில்ல மேலே ஏதாவது என்சைம் ஊற்றுறாங்களா? யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? வெளியிலேருந்து வேற ஒரு பறவையோ ஏதோ ஒன்று வந்து அந்த கேட்டர்பில்ல மேலே ஏதாவது சுற்றி விடுதா? நோட்டீஸ் பண்ணீங்களா? நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? சின்ன வயசில் இது ரொம்ப ஃபேமஸான விஷயம். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது இந்த கேட்டர்பில்லாம் பிடிச்சி ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு அது மேலே வாட்டர்லாம் போட்டு ஏதோ பண்ணுவோம். அது பட்டர்ஃப்ளையாக மாறும் பொழுது அது ஒரு ப்ராசஸ். ஆனால் நான் ட்ரை பண்ண எல்லா டைமும் அந்த கேட்டர்பில்லர் செத்து போயிருக்கேன். வெளியே இருந்து எதுவுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் அந்த அந்த பியூட்டிஃபுல்லான இன்செக்ட்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. எவ்ரிதிங் இன்சைட். இதை பற்றி நீங்கள் அப்புறமா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ், டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் டேட்ஸ், ஒவ்வொரு என்சைம், ஒவ்வொரு ஸ்கின்னோட பேர், எவ்வளோ ப்ராசஸ், ஆனால் எல்லாமே அந்த இன்செக்ட்குள்ளே வச்சிருக்கிறார். What I want to tell you today is, ஆண்டவர் உங்களை உருவாக்கி, உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி உங்களை உருவாக்கி, தாயின் வயிற்றில் உங்களை உருவாக்கி, இந்த பூமிக்கு உங்களை அனுப்பும் பொழுது, இந்த பூமியில் அந்த திட்டத்தை வாழ்ந்து முடிக்கிறதற்கு எல்லா விதமான தாளந்துகளையும், எல்லா விதமான பலத்தையும், ஞானத்தையும் அவர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. எஸ்பெஷலி லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும் பொழுது நீங்கள் உங்களையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்ரிதிங் இஸ் இன்சைட். பல நேரத்தில் ஏன் தெரியுமா அந்த பூட்டப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ரொம்ப வேதனை அடைஞ்சிடும், டிசப்பாயிண்ட் ஆகிடுறோம். நம்மளோட நம்பிக்கை டாக்டர்ஸ் மேலே இருக்குது, நம்மளோட நம்பிக்கை பேங்கர்ஸ் மேலே இருக்குது, நம்மளோட நம்பிக்கை மனிதர்கள் மேலே இருக்குது, நம்மளோட நம்பிக்கை எம்ப்ளாயர்ஸ் மேலே இருக்குது, நம்மளோட நம்பிக்கை கவர்மெண்ட் மேலே இருக்குது. பல நேரங்களில் அவங்களால சரியான ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்க முடியாத பொழுது, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை சால்வ் பண்ண முடியாத போது உடஞ்சி போகிறோம். But I want to tell you something. They were all kept there to travel in this purpose, but they were not the source. அவங்க எல்லாம் நம்மளோட பயணிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதற்கான ஆதாரம் கிடையாது. நம்மளோட ப்ரொவைடர் God the Father, Jesus my Savior, Holy Spirit my Comforter, அவங்க இருப்பாங்க நம்மளோட. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவங்க நடத்துவாங்க நம்மளை. அவங்க உதவி செய்வாங்க நம்ம உருவாக்கப்படுவதற்கு. And I want to tell each one of you out there, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுறேன், நீ ஒரு புழுவாக நீங்கள் ஊர்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு வேளை புழுவாக ஊர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தின் காரியங்கள் பலவற்றை நீங்கள் சாப்பிட்டுருக்கலாம், தேவையில்லாத விஷயங்கள் பலவற்றை சாப்பிட்டுருக்கலாம். But God is taking you through these lockdown situations. பூட்டப்பட்ட காரியங்களை நடத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக மாற்றுவதற்காக. பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையாக பறக்க இந்த மாதம் ரெடி ஆயிடுங்க. இது நிரம்பி வழிகிற மாதம். நிரம்பி வழிகிறது என்றால் தெரியுமா? நம்ம மட்டும் ஃபுல்லாகிறது கிடையாது, மற்றவர்களையும் ஃபுல்லாக்குறது. ஒரு பட்டர்ஃப்ளையை பார்க்கும் பொழுது சந்தோஷம் தான் ஏற்படுது, யாராக இருந்தாலும் சரி. That's a joy that we're going to bring about in this world this month.